இல்ல அப்ப கோமியம் குடிக்கிறது உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்றாங்கன்னா அதனுடைய பொருள் என்ன? விரும்புறவன் அவங்க குடின்னு அர்த்தம். இப்ப ஆமா. இது எப்படி இருக்குன்னா சார், விரும்புறவன் விஷம் குடி, உனக்கு நிம்மதி கிடைக்கும். ஆமா, விஷம் குடிச்சா நிம்மதி கிடைக்கும், அவன் செத்து போயிடுவான். இப்ப அதுக்காக விஷத்தை குடிச்சிடுறது அப்படின்னு முடிவு எடுக்க முடியுமா? அப்ப அது விஷத்தை குடிக்கிறத ப்ரொமோட் பண்றது இல்லையா? இப்ப இவர் கோமியத்தை குடி உடம்புக்கு நல்லாகும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, யார் இன்னார கையை காட்டி நீ குடின்னு சொன்னாதான் கேள்வி கேட்கணும் இருக்கா? யாரும் யாரையும் நிர்பந்திக்கவில்லை அப்படின்னு அவர் அடிச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நிர்பந்திக்கல சார். அந்த நிர்பந்தத்துக்கு முந்தைய ஸ்டேஜ் இது. இது படிப்படியாக போவது. இன்னைக்கு இவர்கள் கருத்துருவாக்குவார்கள். கோமியம் நல்லது, கோமியம் நல்லது அப்படின்னு. நாளைக்கு ஒருத்தர் அதை டப்பால போட்டு ஆளு கொஞ்சம் குடிப்போம்னு வருவாரு. நாளை கழிச்சு அது கட்டாயப்படுத்தி வந்திருப்பாங்க. ஒண்ணும் இல்ல, கொரோனா பீரியட்ல கோமியம் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேரை கட்டாயப்படுத்தி குடிக்க வச்சிருக்காங்க வட இந்தியாவில். அதற்கான செய்திகள் ஆதாரங்கள் வேணுமா? அவ்வளவு ஆதாரங்கள் இருக்கிறது. தலையிலையும் சாணியில் உருண்டு மழை கோமியத்தை தலையில் ஊற்றிக்கொண்டு எவ்வளவு கொடூரமான காட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்தோம். அதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகளை பற்றி ஒண்ணுமே புரியாம உன்னை யாரு குடிக்க சொன்னா, நாங்க யாரும் நிர்பந்தப்படுத்தலையே அப்படின்னா, கருத்து பேசலாம் அப்படின்றதுக்காக கருத்து சுதந்திரம் அப்படின்றது இந்த இடத்துல எதனாலும் சொல்லலாம். ஒருத்தரை பார்த்து நீ சாவுடா அப்படின்னு சொல்றது கருத்து சுதந்திரம். ஒருத்தரை கத்தியால குத்துறது செயல் சுதந்திரம். அப்படியே கொண்டு போய் புதைக்கிறது அவருடைய ரகசிய சுதந்திரம் அப்படின்னு எல்லாத்தையும் சுதந்திரத்துக்கு பின்னாடி சேர்த்துக்கிட்டா சரியா போச்சா?